வெண்ணெயை பயன்படுத்தி 4 வகையான அழகு குறிப்புகள் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நண்பர்களே. அதே மாதிரி இந்த வெண்ணெயை எப்படி தயாரிக்கணும், இந்த வெண்ணெய் கெட்டு போயிடுச்சுன்னா எவ்வளோ நாட்களில் கெட்டு போகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுங்கிற மாதிரியான பல விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகுங்க. முதல் அழகு குறிப்பு, 2 ஸ்பூன் பால் எடுத்துக்கோங்க. எந்த பாலாக வேணாலும் இருக்கலாம், காய்ச்சனது காய்ச்சாது. 1/4 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்து கலந்துக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி ஒரு 15 நிமிஷம் இல்லைன்னா 20 நிமிஷம் கழித்து ஈர துணியை வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணீரில் முகத்தை நல்லா கழுவிக்கிங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் முகம் எண்ணெயாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சினதுக்கப்புறம் முகம் நல்லா பளிச்சுன்னு மென்மையாக மாறதுக்கு ஆரம்பிக்கும். இந்த முறை நீங்கள் உங்களுடைய முகம் பளிச்சுன்னு மாறதுக்கு உதவி செய்யும். அடுத்ததாக 2வது டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, 3 ஸ்பூன் தயிர், ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவு வெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லா இதை 2 ஒன்றா கலந்துக்கோங்க. இதை முகத்தில் அப்ளை செஞ்சு நல்லா 20 நிமிஷம் கழித்து முகத்தை நல்லா கழுவிடுங்க. வெண்ணெய் வச்சு கழுவுனீங்கன்னா உங்களுக்கு அந்த பிசுபிசுப்பு தன்மை, எண்ணெய் தன்மை இல்லாமல் இருக்கும். நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை இதை பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா சருமம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பேபி ஸ்கின் மாதிரி மாறிடும். அதே மாதிரி இந்த வறண்ட சருமம் உடையவங்க இதை பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா சருமம் சீக்கிரமாக நல்லா அந்த எண்ணெய் தன்மை நல்லா அப்படியே குழந்தைங்க ஸ்கின் மட்டும் சாஃப்டாக மாறிடும். அடுத்தது 3வது டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச பாதாம் 3 சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு சில துளி பன்னீர் சேர்த்து நல்லா மைய அரைச்சிக்கோங்க. இதோட 1 ஸ்பூன் ஆலிவ் ஆயிலும் 1/2 ஸ்பூன் வெண்ணெயும் சேர்த்து கலந்து முகத்தில் அப்ளை செஞ்சுக்கோங்க. அப்ளை செஞ்சு 20லேருந்து 30 நிமிஷம் கழித்து வெதுவெதுப்பான தண்ணீரில் முகத்தை கழுவிக்கோங்க. இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு முறை செஞ்சுட்டு வந்தாலே முகம் ரொம்ப சாஃப்டாக மாறுங்க. அடுத்தது 4வது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிக்ஸி ஜாரில் பாதி அளவு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. எந்த வாழைப்பழம் வேணாலும் சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த கலவையை நீங்கள் முகத்தில் அப்ளை செஞ்சு 20 நிமிஷம் கழித்து குளிர்ந்த தண்ணியில் கழுவிடுங்க. அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசரை பயன்படுத்தி இந்த மாதிரி நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா முகம் நல்லா மென்மையாக பளபளப்பாக இருக்குங்க. சரி, இப்போ இந்த வெண்ணெய் நம்ம முகத்துக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா? இந்த வெண்ணெயை பற்றி இன்னும் நம்ம சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாங்க. நம்ம வெண்ணெய் யூஸ் பண்ணுறோன்னா வெண்ணெய் கெட்டுருச்சா இல்லை நல்லா இருக்கா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நிறைய வீடுகளில் நம்ம வெண்ணெயெல்லாம் எடுத்து வைக்கிறது கிடையாது. கடைகளில் தான் என்ன பண்ணுறோன்னா வாங்குகிறோம் இல்லைங்களா? அப்போது அவங்க எவ்வளோ நாள் அந்த கடைகளில் ஸ்டோர் பண்ணி வெண்ணெயை வச்சுருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. வெளியில் தான் மேக்ஸிமம் வாங்குற மாதிரி இருக்குது. அப்போது இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய ஃபேஸ்க்கு நம்ம போடும்போது அது நல்ல வெண்ணெயாக இருந்தால் தான் நமக்கு ரிசல்ட்டும் நல்லா பெஸ்ட்டாக கிடைக்கும். இந்த வெண்ணெய் கெட்டு போய்விட்டதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அந்த வெண்ணெயில் ஒரு புளிப்பு வாசனை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா வெண்ணெய் கெட்டு விட தொடங்கி விட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு மாதிரி புளிப்பு ஸ்மெல்லு மோந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி வெண்ணெயில் நிறமாற்றம் உண்டாக்குங்க. இதை வச்சு வெண்ணெய் கெட்டுருச்சு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரி, வெண்ணெய் கெட்டுருச்சுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இப்போ வெண்ணெய் நம்மளே ரெடி பண்ணால் கூட எவ்வளவு நாட்கள் கெடாமல் இருக்கும், எவ்வளோ நாட்கள் அதை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கடையில் வாங்கிய வெண்ணெயை ஒரு திறக்கப்படாமல் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாங்கன்னா அது குறிப்பிட்டுள்ள எக்ஸ்பைரி டேட்டு முடிந்துமே 1 மாதம் வரை யூஸ் பண்ணலாம். அதாவது திறக்காத ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா எக்ஸ்பைரி டேட்டு முடிஞ்சாலுமே 1 மாதம் வரை யூஸ் பண்ணலாம் இல்லைங்களா? அது கெடாது. வெண்ணெய் திறக்கப்பட்டிருந்தால் அந்த ஃப்ரிட்ஜ் அடிக்கடி திறந்துக்கிட்டே இருக்காங்கன்னா எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு மேலும் 2 வாரம் மட்டும் யூஸ் பண்ணலாம். இதுவே வீட்டில் தயாரித்த வெண்ணெயாக இருந்துச்சுன்னா இறுக்கமாக மூடப்பட்ட ஃப்ரிட்ஜில் வைக்கப்பட்டு இருந்தீங்கன்னா வெண்ணெய் 1 முதல் 3 மாதங்கள் வரை கெடாமல் இருக்கும்.
அதே சமயம் ஃப்ரிட்ஜு வந்து ஃப்ரீசரில் சேமிக்கப்படும் வெண்ணெய் வந்து 1 வருடம் வரைக்குமே வீணாகாமல் இருக்குங்க. நாம் சேமிக்கக்கூடிய நிலையை பொறுத்து வெண்ணெயோட காலாவதி அப்படிங்கிறது இருக்குங்க. சரி, நான் வந்து வீட்டிலையே தயாரிச்சுக்கிறேங்க, வெளியில் வாங்கி இவ்வளோ ரிஸ்க்கை நான் வந்து ஏற்படுத்திக்க விரும்பலை, ஏன்னா நம்ம ஃபேஸ்க்கு போடுறதுனால நான் வீட்டில் தயாரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நான் சொல்கிற மெத்தடு படி நீங்கள் வந்து வெண்ணெய் தயாரிங்க. அது ரொம்ப வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸாக இருக்கும், ஃபேஸ்க்கும் உங்களுக்கு நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். இப்போ இந்த வெண்ணெய் எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். தயிரில் இருந்து வெண்ணெயை எடுக்கிறது எப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நிறைய வீட்டில் வந்து பால் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். தினமுமே பால் காய்ச்சும் போது அதில் சேரக்கூடிய ஆடையை மட்டும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து அதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து இருக்கக்கூடிய ஃப்ரீசர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வச்சுக்கோங்க. ஒரு பாக்ஸில் போட்டு, பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. இது மாதிரி தினமுமே ஒரு 10 நாள் சேர்த்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கோங்க. வெண்ணெய் வந்து எடுக்கிறதுக்கு முதல் நாள் இந்த சேர்த்து வச்சுருக்கக்கூடிய பால் ஆடை இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃப்ரீசரில் இருந்து வெளியே எடுத்து வச்சுடணும். சரிங்களா? பால் ஆடை வந்து அரை வெப்பநிலைக்கு வந்த பிறகு அதில் வந்து தயிர் ஊற்றி 12 மணி நேரம் வச்சுருக்கணும். நார்மலாக நம்ம கடைகளில் கூட வாங்கி இது தயிர் கொஞ்சமாக அந்த உர ஊற்றுறதுக்கு ஊற்றுவோம்ல, அந்த மாதிரி ஊற்றி ஒரு 12 மணி நேரம், இப்போ நைட்டு ஊற்றினா காலையில் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த ஆடையை மிக்சியில் போட்டு மோர் கடையிற மாதிரி ஒரு நிமிஷம் வந்து நல்லா வந்து அடிச்சுக்கோங்க. அதில் வந்து வெண்ணெய் மட்டும் கெட்டியாக மேலே திரண்டு வரும் பாருங்கள். மிக்சியில் அடித்து தனியாக எடுத்து வச்ச அந்த வெண்ணெயை ஒரு 3 முறை ஐஸ் வாட்டரில் நல்லா அலசினீங்கன்னா பந்து போல் வெண்ணெய் உருண்டு வரும். உங்களுக்கு நெய் வேணும் அப்படின்னா அந்த வெண்ணெயை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி கொஞ்சமாக தீயில வச்சு உருக்குனிங்கன்னா சுவையான நெய் கிடச்சிரும். இந்த எளிய முறையில் தான் வெண்ணெய் வந்து தயாரிப்பு செய்யலாங்க. அதனால இந்த மாதிரி நீங்களும் வந்து வெண்ணெய் வந்து தயாரித்து பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போது நீங்கள் ஃபேஸ்க்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மெத்தடு நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி எல்லா இடங்கள்லையும் வந்து நான் பசுமாட்டு பால் இதெல்லாம் வந்து ஈஸியாக கிடைக்கிது, அங்கங்கே வச்சு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ஒரு 10 நாள் தொடர்ந்து அந்த பாக்கெட் பால் வாங்குறவங்க கூட 10 நாள் தொடர்ந்து வந்து இந்த மாட்டுப்பால் வந்து வாங்கி அதில் உருவாகிற ஆடையை ஒரு 10 நாள் எடுத்து வச்சு வெண்ணெய் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது உங்களுக்கு 3 மாதம் வரைக்கும் வரும். நீங்கள் என்ன பண்ணலான்னா டெய்லியுமே நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்க டைம் கூட கொஞ்சமாக வெண்ணெய் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு கூட வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளை பார்க்கலாம். இது நல்ல ஒரு பிரைட்னஸை கொடுக்கக்கூடியதுங்க, ஒரு ஹெல்த்தியானதும் கூட. உங்களுக்கு இந்த டிப்ஸு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.